இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச அதிரசம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது அதிரசம்னு சொல்ல முடியாது, பணியாரம்னு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அந்தளவு உங்களுக்கு அது நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி ஊற்றும் பொழுது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போது அதிரசத்தை பாருங்கள், நான் அதிரசத்தை ப்ரெஸ் பண்ண மாட்டேன், அப்படியே தான் வச்சுருப்பேன். எண்ணெயும் குடிக்காது, அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஹலோ ஹாய், வெல்கம் டு kokila'skitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிரசம். 2 டைப்பில் நம்ம இன்றைக்கி அதிரசம் பார்க்கலாம். ஒன்று வெள்ளை அதிரசம், இன்னொன்று நம்ம சர்க்கரை அதிரசம் செய்வோம் இல்லையா, அதை தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 டம்ளர் அளவு மாவு பச்சரிசி நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் காமிச்ச டம்ளர் இருக்கு இல்லையா, அதால் 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி தண்ணியில் ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அடுத்து வழக்கமாக நம்ம எப்பொழுதும் செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ நான் இதை வாஷ் பண்ணி ஊற வச்சேன். இப்போது ரைஸ் 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு துணியில் நல்லா பரப்பி ஃபேனில் காய வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நான் வடித்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வடித்து வச்சாச்சு. இப்போ ஒரு துணியில் நல்லா நான் பரப்பி காய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. கையில் எடுத்து அரிசி எப்படி பிடிச்சி பார்த்தோம்னா கையில் ஒட்டி இருக்கணும். அந்த ஈரப்பதம் இருக்கும் பொழுதே நம்ம இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு நம்ம இப்போது காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே ஜாம்நகரில் இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் செய்கிற மாதிரி அதிரசம் அரைக்கிறதுக்கு ஈர அரிசியை அரைக்கன்னு தனி மிஷின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மல் பச்சரிசி கொடுத்தா கூட அவங்களால அரைச்சி தர மாட்டாங்க. அதனால் நம்ம மிக்சியில் தான் செஞ்சாகணும். ஸோ நான் மிக்சியில் தான் இப்போ செஞ்சுருவேன். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன்னு. எவ்வளோ ஃபைனாக உங்களால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அதையே கொஞ்சம் நல்லா தட்டி மூடி வச்சுட்டேன். இப்போது வெல்லத்தை நான் நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ வெல்லத்தையும் போட போகிறேன்றது இல்லை, நம்ம அளந்து தான் எடுத்துக்க போகிறோம். இந்த டம்ளரால் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கம்மியாக செய்ய போகிறீங்கன்னா நான் சொல்கிற குவான்டிட்டி உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். வெல்லம் செலக்ட் பண்ணும் பொழுதுமே கொஞ்சம் கலர் இதுவாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் அதிரசத்தில் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், வாணலில் நம்ம வெல்லத்தை சேர்த்தாச்சு. அதை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். கல், மண், தூசி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வடிகட்டும் பொழுது அது எல்லாமே வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் வடிகட்டிக்கிறேன். நீங்கள் நல்ல வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா வடிகட்டணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதில் கல் மண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த வாணலை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கரைச்ச வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரத்தில் அது திக்காகிற சமயத்தில் நம்ம தண்ணியில் செக் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு 4 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி இது நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட பாகு ரெடி ஆகிடும். இப்போ பக்கத்துலேயே தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டைம் 3 டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிட்டு நல்லா அங்கங்கே இதுவாக வர மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணியில் ஊற்றும் பொழுதே தெரியுது, அது அப்படியே பரவி போன மாதிரி போகுது. ஸோ இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு அது பரவி போகலை. எடுக்கிற மாதிரி வருது. இதுக்கு மேலே விட்டோம்னா நம்மளோட அதிரசம் ஹார்ட் ஆகிடும். அதனால் இந்த பதத்தில் இப்போ இந்த பாகு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இந்த சமயத்துலேயே நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தில் நம்ம மாவை கொட்டி கிளற போகிறோம். ஆக்சுவலாக நிறைய மாவு இருந்ததுன்னா மாவில் கொட்டி கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வெல்லம் எவ்வளோ வெல்லம் இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவு தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். எல்லா மாவும் ஒரே நேரத்தில் கொட்டிடக்கூடாது.
கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பாகு வந்து அது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் கொட்டிட்டோம்னா மாவு அதிகமாகிடும், பாகு வந்து கம்மியாயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிட்டேன். ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாமே அந்த பாகெல்லாம் வந்து நல்லா இறுகின மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நிறுத்திக்கலாம். லாஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் மாவு தான் மீந்தது. நான் அரிசி போடும் பொழுதே கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது மாவு வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது கிளறிட்டு இருக்கும் பொழுதே வாசனை அப்படியே பரவும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மாவும் வேஸ்ட் ஆகாது. சில பேருக்கு வந்து அதிரசம் வந்து பிரிஞ்சு போயிடும், இல்லைனா ஹார்ட் ஆகிடும், இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஆனால் அது என்னவோ தெரியல, எனக்கு அதிரசம் மட்டும் நான் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு டைம் ஃபஸ்ட்டு டைம் செய்யும் பொழுது அது வந்து ஃபெயிலியர் ஆனது. அதுக்கு அடுத்த டைம்லேருந்து நான் வந்து அதோட டெக்னிக் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் செஞ்சு எனக்கு அதுக்கப்புறம் சூப்பராகவே வந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக இறுகின மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு இப்போ வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாவு எடுத்துகிட்டு அது மேலே லைட்டாக நெய் தடவி நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 டேஸ் கழித்து தான் செய்ய போகிறோம். 3 டேஸ் கழித்து செய்யும் பொழுது சாஃப்டாக வரும். இப்போ நம்ம 3 நாள் கழித்து பார்க்கலாம். இப்போது 3 டேஸ் ஆச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாவு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு மாவை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு வந்து என்னடா வந்து இலகலாக இல்லை, இந்த மாதிரி இருக்குது, இதில் எப்படி நம்ம வந்து அதிரசம் செய்கிறதுன்ற உங்களுக்கு அந்த குழப்பமே வேண்டாம். ஃபஸ்ட்டு மாவை நல்லா உடச்சி விட்டுடுங்க. உடச்சி விட்டுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு இதில் வந்து லைட்டாக, அதாவது தேவையான அளவு தான் ஊற்றிக்கணும். நிறைய ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக ஊற்றுற மாதிரி தான் ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சுட வேண்டிதான். எப்படா இந்த மாதிரி உதிரியாக இருக்குது, எப்படி வரும்ன்ற குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வழக்கமாக நம்ம வந்து எப்படி அதிரசம் சுடுவோமோ அதே மாதிரி தான் சுட போகிறோம். இப்போ வந்துட்டு அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு உருண்டையை எடுத்து வச்சு அதை வந்து நடுவில், நான் எப்பொழுதுமே ஹோல் போட்டு தான் செய்வேன். அப்போ தான் வந்து எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் நடுவில் வந்து நான் ஒரு ஓட்டை போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து அதிரசத்தை எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப சுட போடக்கூடாது. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து போட்டுட்டு அதை உடனே திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி உடனே நம்ம எடுத்துடணும். நிறைய நேரம் வந்து நம்ம வந்து எண்ணெயில் வச்சுருக்கக்கூடாது. இதுதான் வந்து பேசிக்கான டிப்புன்னு பார்த்தா இந்த அதிரசம் சுடுறதுல இதுதான். இப்போது அதிரசத்தை நம்ம வந்து தட்டி எண்ணெயில் போட்டோம்னா அது அழகாக தானாக மேலே எழுந்து வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து பதமாக பண்ணியிருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதிரசம் வந்து ஃபெயிலியருக்கு வாய்ப்பே கிடையாது. இதே வந்து நம்ம பெரிய வானல் வச்சுட்டு 2-3 அதிரசத்தை நான் போட்டு உடனே சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அதை கரெக்டாக பண்ணுவாங்க, நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸோ அந்த ரிஸ்க் யாரும் எடுக்காதீங்க. ஸோ வந்துட்டு சின்ன வானல் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா வானல் பெருசாக கூட வச்சுக்கோங்க. சிங்கிளாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன். அதிரசம் வழக்கம் போல் எப்படி வருமோ அதே மாதிரி சூப்பராகவே வந்துச்சு. பார்க்கவே எனக்கே ஆசையாக இருந்துச்சு. சூப்பராக நம்மளோட அதிரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கும் பொழுது கொஞ்சம் மாவு மீறும். எப்பொழுதுமே நம்ம வந்து மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வரதை விட மிக்சியில் அரைக்கும் பொழுது கொஞ்சம் பேலன்ஸ் எப்படியாவது மீறும். ஸோ எனக்கு வந்து இதால் 1 கப் அளவு மாவு மீந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா 1 கப் மாவு அளந்து எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துட்டு அது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காவும் தட்டி அதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பாகு பதம் வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சுட்டேன். வழக்கமாக நம்ம எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி தண்ணியில் வந்து நம்ம போட்டு செக் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு
நம்ம வந்து ஹையில் வச்சோம்னா அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பக்கத்துலேயே தண்ணி வச்சுட்டு அதை வந்து நல்லா வந்து பதம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து எடுக்கும் பொழுது இதுக்கும் அதே பதம் தான். நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்திங்கன்னா அழகாக உங்கள் கையில் வந்துட்டு கிளாஸ் ஆட்டம் ஜெல்லி ஆட்டம் வரணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களோட இது வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் எடுக்க வருது. ஸோ வந்து இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப கம்மியான அளவு தான் சுகர் போட்டிருக்கேன்றதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அது வந்து முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து இதில் கொட்டி கிளறிக்கலாம். இப்போ கொட்டி கிளறிட்டு நம்ம வந்துட்டு இதையும் அதே 3 நாள் கழித்து தான் செய்ய போகிறோம். உடனே செய்ய போகிறதில்ல. அதுவுமே நான் அதிரசமாகவும் தட்டி செய்ய போகிறதில்ல. இப்போ பாருங்கள் மாவு வந்து கொட்டி கிளறியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். மேலே லைட்டாக நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போது இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 days கழித்து இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் வந்து வெல்லம் அதிரசம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து இந்த சர்க்கரை அதிரசம் எடுத்தேன். இப்போ பாருங்கள் 3 days கழித்து நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டோம். இதுவுமே மாவு வந்து நல்லா அது வந்து டைட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா அது வந்துட்டு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கையால் உதிர்த்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். அகைன் நம்ம வந்து சுடு தண்ணி வச்சு கொஞ்சமாக அதில் வந்து நம்ம சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கரைச்சி விட்டு பாருங்கள். மாவு வந்து நல்லா லிக்விடாக ஆயிடுச்சா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு அதை வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து பணியாரம் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இதுவுமே நம்ம வந்து ஊற்றுனதும் அப்படியே அழகாக மேலே வந்து எழுந்து வந்துடும். ஒட்டாது. சூப்பராக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதிரசம் கூட கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும், ஹார்ட் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கிளறி வச்சு உங்களோட அதிரசம் வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி கலந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா சூப்பராக அழகாக இங்கே பாருங்களேன் குட்டி பூரி மாதிரி அழகாக உப்பி வந்திருக்குது. எல்லாமே அப்படி தான் வரும். இப்போ பாருங்கள் நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்கல. நம்ம வந்து சோடா இல்லை வேறு எதுவுமே சேர்க்கல. வெறும் சுடு தண்ணி மட்டும்தான் சேர்த்து பிசைஞ்சோம். இப்போ பாருங்கள் நான் இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். இப்போது நம்ம வந்துட்டு இதே மாவு எடுத்து அப்படியே முன்னாடி எப்படி ஊற்றினோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து நல்லா அழகாக அப்படியே மேலே எழுந்து வந்துடும் பாருங்கள். சூப்பராக இதே மாதிரி நீங்கள் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அதிரசமாக செய்கிறத விட இந்த மாதிரி கரைச்சி ஊற்றி செய்கிறது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இது வந்து சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் இதை வந்து வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அதிரசத்துக்கு கொடுத்த டைம் தான் இதுக்கும். நிறைய நேரம் விட்டோம்னா அப்புறம் ஹார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இது சூப்பராக வெந்துடுச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட சர்க்கரை அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. அதிரசம்னு சொல்லலாம், பணியாரம்னு சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏற்கனவே நான் வந்து சர்க்கரை அதிரசம் வந்து 3 நாள் கழித்து எப்படி வந்திருக்குன்ற வீடியோவை இது கூடவே அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அதனால் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்குன்றதுனால நான் வந்து இது கூட அதை அட்டாச் பண்ணல. இன்றைக்கி செஞ்சதை மட்டும் நான் வந்து இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அதிரசம் உடைச்சதுமே எவ்வளோ சூப்பராக அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக வரும். தேங்க்யூ.